துலாம் ராசி. துலாம் இப்போ சனி பகவான் துலாம் ராசிக்கு 8ஆம் பாவம் அப்படிங்கிற மாதிரியும், துலாம் ராசிக்கு சனி பகவான் 6. இந்த 6, 8 ஒரு கிரகங்களாக அவங்க இப்போ இருக்காங்க. எல்லாரும் 6, 8 ஸ்தானம் நல்ல ஸ்தானம் இல்லையா, 6, 8 மறைவிடம் நம்மளுக்கு சில பிரச்சனைகளை கொடுக்குமா அப்படின்னு கேட்டால், கண்டிப்பாக இந்த துலா ராசிக்கு இந்த வருட காலங்கள் அது கிடையாது. ஏன்னா துலாமத்துக்கு அதிக ஒரு லாபத்தையும் அதிகப்படியான ஒரு சந்தோஷத்தையும் அவர் ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடியே பயிற்சி ஆவதற்கு முன்பே சனி பகவான் துலா ராசிக்கு ஒரு அற்புதமான பலனை கொடுத்துட்டார். இப்போ இந்த துலா ராசி இந்த காலகட்டத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய சனி பயிற்சியும் சரி, வரக்கூடிய குரு பயிற்சியும் ரொம்ப அற்புத பலன். அதில் சனி பயிற்சின்னு லாபம் அவங்க ரெட்டிப்பாக அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அப்போ துலாம் அப்படிங்கிறதுக்குடைய ஒரு அம்சமே கால புருஷ தத்துவத்துக்கு 7ஆம் பாவம். அப்போ இந்த 7ஆம் பாவம் அப்படிங்கிறது லேட்டான திருமணம் இல்லை திருமண வாய்ப்பு, பூர்வீக சொத்து, நடக்காத விஷயங்கள், தொழிலில் திறமை, தொழிலில் புதுமையான ஒரு விஷயங்களை ஏற்படுத்தக்கூடியதெல்லாமே இந்த வருடத்திலேருந்து 4 மாதத்துக்கு முன்பே அவங்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ஓகே, இந்த துலா ராசிக்கு மட்டும் ஒரு விஷயம் சொல்கிறதுனா, யாரெல்லாம் சொந்த தொழில் செய்கிறீங்களோ, யாரெல்லாம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம வீட்டில் சின்ன முதலீடு போட்டு செய்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு பெரிய லெவலில் நீங்கள் ஒரு முதலீடு போட்டு செய்கிறதா இருந்தாலும் உங்களுக்கு பார்ட்னர்ஷிப் ஆகவே ஆகாது. எப்பவுமே நீங்கள் சொந்தமாக ஒரு தலையாக நீங்கள் மட்டுமே ராஜா இல்லை நீங்கள் மட்டுமே ராணியாக இருந்து நீங்கள் ஒரு தொழில் தொடங்குனா அது அற்புதமாக உங்களுக்கு நடக்கும். நீங்கள் எல்லாம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, உங்கள் இதில் யாராவது துலா ராசி இல்லை சுவாதி நட்சத்திரத்தில் இல்லை விசாக நட்சத்திரத்தில் இருந்தீங்கன்னா, அதில் பர்டிகுலர் சுவாதி நட்சத்திரத்துக்கு பார்ட்னர்ஷிப் ஆகாது. அந்த பார்ட்னர்ஷிப்பில் ஒரு தொழில் தொடங்குனா அதனுடைய நட்பு பிரியுமே ஒழிய உங்களுக்கு ஒரு பெரிய லெவலில் எதுவும் சக்ஸஸ் பண்ணி கொடுக்காது. அதனால் தனித்து இயங்குங்க, தனித்து நீங்கள் துவங்குங்க, எல்லாமே உங்களுக்கு அற்புதமான ஒரு பலன் கொடுக்கும். சரி, இந்த சனி பகவான் ராகு பகவானோட இருந்த 6, 8 இப்போ நல்லது ஒரு பக்கம் கொடுத்துருக்கு இல்லையா, ஆனால் அந்த 6, 8 இடங்களுக்குன்னு ஒரு காரகத்துவம் இருக்கு இல்லையா, அந்த ரீதியாக உடல் ரீதியில் நீங்கள் ஒரு கவனமாக இருக்கணும். சரி, உடல் ரீதியில் நாங்கள் எந்த மாதிரி ஒரு பிரச்சனைகளை நம்ம அனுபவிப்போம் அப்படின்னா, இடுப்பு சார்ந்து, அடுத்தது பார்த்திங்கன்னா வயிறு சார்ந்து, அடிக்கடி வயிறு சம்மந்தப்பட்ட தொந்தரவுகளும், அடுத்தது இச்சிங், உங்களுக்கு ஏதாவது ஒவ்வாமை, அந்த மாதிரி ஒரு அலர்ஜி தன்மையும் கொடுக்கும். இதை நீங்கள் இந்த காலகட்டத்திலே சரிவர நீங்கள் செஞ்சிட்டீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு 40 வயசுக்கு மேலே இருக்கீங்க, இல்லை இப்போ 30 அப்படிங்கிறது டச் ஆகிருக்கீங்க, இல்லை 60 வயசு, இந்த 60 வயசு கேட்டகரிக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, செரிமானத்துக்குரிய ஒரு உணவை எடுத்துக்கோங்க. சீக்கிரமாக உங்களுக்கு ஜீரணமாகக்கூடிய உணவை நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த 40 வயசுக்கு மேலே தாண்டினவங்க அதிகமான ஃபாஸ்ட் ஃபுட்டு எடுத்துக்காதீங்க. ஏன்னா சனி பகவான் எங்கிருந்து பார்க்குறாரு அப்படின்னா, 6, 8 ஆயுள் ஸ்தானத்தையும் உங்களுடைய நோய் ஸ்தானத்தையும் பார்க்கறதுனால உங்களுடைய உடம்பை நீங்கள் பாதுகாக்கிறது ரொம்ப ஒரு கவனம் இருக்கணும். சரி, அங்கே ராகு பகவான் இணைவுனால என்ன பண்ணுவார் அப்படின்னா, உங்களை பிரகாசப்படுத்தி காட்டுவார். அப்படின்னா வெளி உலகத்துக்கு உங்களை ரொம்ப பெரிய லெவலில் தனித்து இயங்கக்கூடிய உங்களை மக்கள் மத்தியில் நல்லா இருக்கக்கூடிய அமைப்பை கொண்டு கொடுத்துருவார். அப்போ உடல் ஆரோக்கியம் இருந்தால் இதை அனுபவிக்கிற காலம் உங்களுக்கு நல்ல விஷயங்களாக போகும். அப்போ இவங்க துலா ராசிக்காரர்கள் நீங்கள் என்ன பண்ணணும் இந்த சனி பயிற்சியில் அப்படின்னா, நீங்கள் மகாலட்சுமி, நீங்கள் பயங்கரமாக மகாலட்சுமி, அஷ்டலக்ஷ்மி இவங்களையெல்லாம் தான் நீங்கள் தேடி தேடி போகணும். அப்போ போகும்போது அது பெண்களாக இருந்தால் இன்னும் ரொம்ப சிறப்பு. ஆண்களுக்கும் இது நல்ல பலமான ஒரு அமைப்பு. என்ன பண்ணணும், தேங்காய் இருக்கு இல்லைங்களா, இந்த தேங்காயால் என்ன ஃபுட்டு, தேங்காய் பருப்பி, நம்ம தேங்காய் சாதம், இந்த தேங்காயால் என்னெல்லாம் உங்களால் ஃபுட்டு செஞ்சு அதை ஒரு கடவுளுக்கு நீங்கள் அபிஷேகம் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க மக்களுக்கெல்லாம் நீங்கள் கொடுத்துட்டு வரும்போது உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம் நடந்துடும். உங்களுக்கு எதையெல்லாம் லாங் ப்ராசஸிங், இப்போ இவ்வளோ காலங்க எனக்கு 10-15 வருஷமாக ஒரு விஷயத்தை நான் நினைக்கிறேன் என்னால் நடத்த முடியலங்கிறவங்களுக்கெல்லாம்
இது அற்புதமான ஒரு காலம், இதை பயன்படுத்திக்கோங்க. ஓகே. தேங்காய் என்பது என்னன்னா கடவுளுக்கு படைக்கப்படக்கூடிய ஒரு பொருள். அப்போ தேங்காய் பழம் இப்படி தான் சொல்லுவாங்களே ஒழிய பழம் தேங்காய்லாம் சொல்ல மாட்டாங்க. அப்போ தேங்காய்க்கு முதலிடம் உண்டு. ஒரு மங்கள காரியத்துக்கு முதலிடம் வந்து தேங்காய் வகிக்குது. அப்போ இந்த மகாலட்சுமியை நீங்கள் இந்த முறையில் நீங்கள் வழிபடும் போது உங்களுக்கு அற்புத பலன் கண்டிப்பாக கிடைச்சிடும்.